حي على بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அன்புக்குரிய சகோதரர்களே, புனித ஹரம் ஷரீஃபிலிருந்து மக்காவிலிருந்து வெள்ளிமேடு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் பேசக்கூடிய விஷயத்தையும் கேட்கக்கூடிய விஷயத்தையும் விளங்கி அதன்படி அமல் செய்யோட தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று புனித ஹரமிலிருந்து துவா செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரியவர்களே, தேர்தல் தந்த பாடங்கள். ரப்புல் ஆலமீன் மேலே சொன்ன வசனத்தில் சொல்கிறான்: குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, ஆட்சியை பற்றியும் அரசாட்சியை பற்றியும் அது வழங்கக்கூடிய கண்ணியத்தை பற்றியும் அரசாட்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய இழிவை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் குறிப்பிடுறான். என்ன சொல்கிறான்? ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளனே, தோத்தில் முழுக்க மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய். ஆக ஆட்சியை கொடுப்பது, ஆட்சியை பிடுங்குவது, கண்ணியப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, இது எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. அதே நேரத்தில் சகோதரர், இந்த 2026 கடந்த வாரம் நடந்த தேர்தல் இருக்கின்றது, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுத்தந்திருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தேர்தல் வரும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாறி மாறி வரும், சட்டமன்ற எலெக்ஷன் மாறி மாறி வரும், உள்ளாட்சி தேர்தல்கள் மாறி மாறி வரும், பல ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க, இது ரெகுலராக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த 2026 தேர்தல் இருக்குது ஒரு விதமான ஸ்பெஷல் தேர்தல். இது உம்மத்துக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றது, நிறைய படிப்பினைகளை. என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளோ மோசமாக ஒரு சினிமா என்ற மோகத்தின் கீழ் எப்படி ஒரு பாழாக்கப்பட்டிருக்கிறது, இளைய சமுதாயம் சினிமா என்ற ஆயுதத்தை வைத்து எப்படி பாழாக்கப்பட்டிருக்கிறது, இந்த சினிமாவின் மூலமாக ஒரு உன்னதமான சமுதாயத்தை பாழாக்க முடியும் என்பதிலே மேற்கத்திய சக்திகளும் இலுமினாட்டி சக்திகளும் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன என்பதை இந்த தேர்தல் நமக்கு ஒரு படிப்பினையாக பாடமாக கற்றுத்தருகின்றது. அருமைக்குரியவர்களே, மற்ற மக்களை பற்றி விடுவோம். விஜய்ங்கிற ஒரு கூத்தாடியை வச்சு மற்ற மக்கள் கொண்டாடுறாங்க, கூத்தாடுறாங்க, அவனை தூக்கி பிடிக்கிறாங்க, கத்துறாங்க. அவன் ஜெயிக்கிறாரா, ஜெயிக்கலையா, தோக்குறாரா, எத்தனை சீட்டு வாங்குறாரு, டோன்ட் கேர், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இங்கே என்ன பெரிய வேதனைன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் பெண்கள் நம்ம இன்றைக்கு வரைக்கும் அல்லாட்ட என்ன துவா கேட்குறேன், அல்லது பொய்யா இருக்கணும், அது உண்மையாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு கிரிப்டடா அல்லது வந்து ஸ்கிரிப்டடா அல்லது அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்டதா ஒரு இருக்கணுமே தவிர, ஒரு ஃபேப்ரிகேட்டடாக இருக்கணுமே தவிர, யாரெல்லாம் அது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இன்றைக்கி ஒரு துவா செய்கிறோம். ஆனால் ஒரு கால் உண்மையாக இருந்து விட்டால் அந்த நடந்த சம்பவங்கள், அதாவது தாடி வச்ச ஒரு தொப்பி போட்ட பையன் எங்கள் தலைவர் விஜய் தான் வரணும் அப்படின்னு பேசுகிறது, ஒரு தாடி வச்ச தொப்பி போட்ட சில மூணாந்தர முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய மூணாந்தரங்கள் அவனுக்கு பின்னாடி போய் நிற்கிறது, அவனுக்கு தொலை வைக்கிறது, அவனுக்காண்டி துவா செய்கிறது, தாடி தொப்பியோடு போய் நின்று எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் தான் வருவார், விஜய் தான் விஜய் வர்றான், வராமல் போகிறான், ஜெயிக்கிறான், தோக்குறான், டோன்ட் கேர், அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் தாடி தொப்பியோடு போய் நின்று அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதும், அதிலே குறிப்பாக பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லப்படுது சில இளம் உலமாக்கள் கூட, சில இளம் உலமாக்கள், மூத்த உலமாக்கள்லாம் மாஷா அல்லாஹ் ஓரளவு தெளிவாக விவரமாக இருக்கிறாங்க. அந்த இளம் உலமாக்கள் அந்த இளமையினுடைய குளறுபடியா கோளாறா என்று தெரியவில்லை, இளம் உலமாக்கள் கூட இந்த கூத்தாடிக்கு பின்னாடி போய் இவன்ட்டு ஆட்சியை கொடுக்கணும், இவன்ட்டு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு மூத்த, அதாவது இளம் உலமாக்கள், அதே மாதிரி நல்ல தாடி தொப்பியோட தீன்தாரிகள், பேதீனிகளை விடுங்க, தீன்தாரிகளே இந்த எந்த விதமான அருகதையும் இல்லாத விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை. மற்ற எல்லாத்தையும் விடுவாங்க, அவன் வந்து விஜய் வந்து பி டீமா, சி டீமா, ஏ டீமா, ஓ டீமா, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அல்லது த்ரிஷாவோட தொடர்பு வச்சிருக்கிறதா, எந்த அரசியல்வாதி தான் ஹராமான தொடர்பு இல்லை, அதில் அது ஒரு பொருட்டாகவே நம்ம எடுக்கலை. அவர் வருமான வரி கட்டலையா, எந்த அரசியல்வாதி தான் ஒழுங்காக வருமான வரி கட்டினா, அதை பற்றி பொருட்டே இருக்கலை. ஆனால் பேசிக் அடிப்படையாக குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு நல்ல மூவின் பார்த்தால் கூட விளங்கிக் கொள்ள. இப்போ நான் பேசுகிறது நீங்களாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்க,
இப்போ பேசுனது புரிஞ்சுக்கிங்க. ஓட்டு போட முடிஞ்சப்போ நான் திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அல்ல விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் பேசுகிறேன் சொல்ல வரல. நாளைக்கே அல்லாஹ் நாடுனா 4-5 நாளில் எலெக்ஷன் முடிவு வரும்பொழுது விஜய் முதலமைச்சரோட வரலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அருகதையற்ற முதலமைச்சர் அப்படி முதலமைச்சராக வந்தால், ஒரு கால் அல்லாஹ் நாட்டப்படி முதலமைச்சராக வந்துவிட்டால் அவன் ஒரு அருகதையற்ற முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்த மிகப்பெரிய பீடை, பெரிய சாபம். இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் விஜய் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன கோவம்? அவர் சினிமா ஆக்டர், இவருக்கு முன்னாடி எத்தனையோ சினிமா ஆக்டர் வந்தாங்க. கமலஹாசன் வந்தார், விஜயகாந்த் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், சிவாஜி வந்தார், ரஜினிகாந்த் வர்றேன் வந்து கடைசியில் தப்பிச்சு ஓடி போயிட்டார். இப்படி எவ்வளோ சினிமா ஆக்டர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட இந்த விஜய் மேலே நமக்கு என்ன கோவம், என்ன வேகம்னா ஒரு வேகம் இல்லை, ஒரு சாதாரண சினிமா ஆக்டர் அவ்வளோதான். ஆனால் அந்த முன்னால் நான் பேர் சொன்ன அந்த சினிமா ஆக்டர்களுக்கு பின்னாடிலாம் இஸ்லாமிய சமுதாயம் இப்படி பைத்தியம் முடிச்சு போல. ஒரு முஸ்லீம் பெண்ணு புர்கா போட்ட பெண் அல்லாஹ் அதை பொய்யாக ஆக்குவானாக, ஃபேப்ரிகேட் ஆக்குவான் இன்றைக்கி துவா செஞ்சுருக்கிறேன். ஆனால் உண்மையாக இருந்தால் ஒட்டுமொத்த உம்மத்தும் எவ்வளோ பெரிய கவலைப்படணும். ஒரு இஸ்லாமிய பெண்ணு என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேவலமான விபச்சாரம் இது. அவன் மனசில் என்ன நினச்சி வச்சிருக்கா, என்ன வச்சிருக்கிறா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பொண்ணு சொல்கிறாளே, அவள் வந்து முஸ்லீம் அல்லாத பெண்ணு சொல்கிறாளே, விஜய்க்கு சங்கீதா போனால் என்ன, ஒரு பொண்டாட்டி போனால் நான் பொண்டாட்டியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், என் புருஷனோட விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிறாளே, இந்த ரெண்டு விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த விபச்சாரத்துக்கு இந்த விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? இது எவ்வளோ கேடுகட்ட மனநிலை. நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களாம் விபச்சாரின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இப்படி சொல்லிட்டீங்களா வேண்டார். எங்கே சொன்ன காட்டுங்க, பேசுங்க காட்டுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களாம் விபச்சாரின்னு எங்கே சொன்னேன் காட்டுங்க. ஏன்னா என்னுடைய பேச்சை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நிறைய அவன் சாதகமாக பயன்படுத்திக்கிறான். ஆனால் எல்லாமே உண்மை. நான் என்ன உண்மை? திமுகவை இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறேன். திமுக வந்து முஸ்லீம்களுக்கு துரோகம் இழைத்த கட்சி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த திமுகவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு சப்போர்ட்டாக, எவ்வளோ உதவியாக, எவ்வளோ விசுவாசமாக இருந்ததோ அந்த மாதிரி எந்த சமுதாயம் இருந்ததில்லை. இஸ்லாமிய சமுதாயம் திமுகவுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்ததோ அந்த அளவுக்கு எந்த சமுதாயம் திமுக விசுவாசமாக இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு திமுக எவ்வளோ துரோகம் இழைச்சதோ அந்த மாதிரி எந்த கட்சியும் துரோகம் இழைச்சதில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. சொல்லுவாங்க திமுக தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான கட்சி, சிறுபான்மையின் பாதுகாப்பான கட்சி. இல்லை, திமுக சிறுபான்மையை பாதுகாக்கவில்லை. இது நாள் வரை சிறுபான்மையினர்கள் தான் திமுகவை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் அமைதுன்னு சொன்னால் அது சிறுபான்மையில் ஓட்டு தான் மிக முக்கியமான காரணம். சிறுபான்மை ஓட்டு மிக முக்கியமான காரணம். அது திமுக புரிஞ்சுக்கிச்சோ இல்லையோ, அல்லது மற்ற எதிர்கட்சி புரிஞ்சுட்டா இல்லையோ, ஆர்எஸ்எஸ் அடிவரையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம்களுடைய ஓட்டை உடைப்பதற்காக விஜய்ங்கிற நடிகனை இறக்கி விட்டாங்க நம்ம சொல்கிறோம். அப்போ இதை திமுக உணர மாட்டேங்குது. அதான் உண்மை. நன்றி கெட்ட திமுக உணர மாட்டேங்குது. ஆகவே திமுகவை பற்றி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி பேசுனது, அவர் தாப்பனார் ஸ்டாலினுடைய தாப்பனார் கருணாநிதி முஸ்லீம்களை வந்து இப்போ சுட்டு கொண்டது கோயம்புத்தூரில், அதே மாதிரி முஸ்லீம்கள் ஒவ்வொரு வீடுகளையும் தீவிரவாதின்னு சொல்லி வீடுகளில் ரெய்டு அனுப்பி முஸ்லீம்களை கேவலப்படுத்தியது, முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதலாக அந்த ஹராமான வார்த்தையை பயன்படுத்திய ஹராமி கருணாநிதி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை மட்டும் கட் பண்ணி போட்டு பார்த்தீங்களா திமுக திட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை ஒட்டுமொத்த வாக்குகளும் ஓட்டுகளும் அது சிதறாமல் போனாதான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து திமுக ஓட்டு போட சொன்னோம். மற்றபடி திமுக ரொம்ப நல்ல கட்சி, உத்தமமான கட்சி, ரொம்ப அப்படிங்கிற கட்சி. நான் ஒன்றும் திமுக அனுதாபி இல்லை, திமுக ஊழியன் கிடையாது. நான் இந்த மார்க்கத்தின் ஊழியன், என்னுடைய சமுதாயத்தின் ஊழியன், என்னோட சமுதாயத்துக்கு வேலைக்காரன், நான் என்னோட சமுதாயத்தின் காவல்காரன். என் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு எளிய தொண்டன் நான், என் சமுதாயத்தின் தொண்டன். நான் திமுகவுடைய அனுதாபி அல்ல. நிறைய பேர் பேசி திமுக முக்கியஸ்தெல்லாம் பேசி உங்கள் பேச்சை வந்து உதயநிதிக்கு அனுப்பிட்டேன். உதயநிதி கேட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். இப்போ சிஎமுக்கு அனுப்பணும், அந்த பேச்செல்லாம் கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் திமுக திட்டாதீங்க, கேட்டு போட்டோம், நான் திட்டினதை கேட்ட திருந்தட்டும் அப்படி தான் சொன்னேன் அவங்களுக்கு. நான் இன்னும் நல்லா திட்டுவேன், திட்டுறதை கேட்டு திருந்துட்டோம். வேற வழி இல்லாமல் எங்களோட ஈமான கையில் பிடிச்சிக்கிட்டு திமுக ஓட்டு போடுறோமே தவிர மற்றபடி திமுக நல்ல கட்சிங்கிறதுக்காண்டியோ அது ஒரு உன்னதமான கட்சிங்கிறதுக்காண்டி ஓட்டு போடலை. திமுகவுக்கு தமிழகத்தில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்த கட்சி அதிமுகவை விட, மற்ற காங்கிரஸை விட, மற்ற கட்சிகளை விட திமுக தான் அதிகம் துரோகம் பண்ண கட்சி. இதை நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு வழியில் போய் ஓட்டு போடுங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இல்லையே சீமான் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாரு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேசுகிறாரு, முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக பேசுகிறாரு, பிஜேபி திட்டட்டும், நல்லா திட்டட்டும், ஆர்எஸ்எஸ் திட்டட்டும். அது உண்மையாக திட்டுறாரா பொய் திட்டுறாரா அது அவருக்கும் அவருடைய மனசாட்சிக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் சீமானால் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தம் ஓட்டு போட்டால் சீமானால் ஜெயிக்க முடியுமா? முடியாதே. தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம ஏன் ஓட்டுகளை வீணாக்கணும் அப்படிங்கிறதா தான் சீமானுக்கு போடாதீங்கிறோம். இந்த விஜய் மேட்டரை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிறவங்கள ஒரு முஸ்லீம் பெண்ணு புர்கா போட்டுக்கிட்டு வந்து
என் புருஷனை விட என் விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது, அல்லது என் புருஷன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடாட்டா சோத்துல விஷம் வச்சிருவேன், என் புள்ள குட்டிங்க சாவடிச்சு நானும் செத்துருவேன். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்குது? இங்கே நான் ஒரு சமுதாய புரவலர்களும் சமுதாய தலைவர்களும் ஜமாத் தலைவர்களும் இமாம்களும் உலமாக்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அல்லாஹ்வுடைய பொறுப்பாளி இல்லையா? நாம அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டாமா? அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்தி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். குடும்ப தலைமை இப்படி பேசுகிற கழிசடைகளுக்கு அந்த குடும்ப தலைவன் பொறுப்பு இல்லையா? அந்த பேசுகிற கழிசடைகளுக்கு அது எந்த மொஹல்லால் இருக்குதோ அந்த மொஹல்லாவுடைய இமாமும் அந்த மொஹல்லாவுடைய முத்தவலியும் அல்லாஹ்வுடைய பொறுப்புதாரி இல்லையா? அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டாமா? அது எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை சார்ந்த நாம் நம் சமுதாய தலைவர்கள் உலமாக்கள் முக்கியஸ்தர்கள் இந்த கழிசறைகளுக்கு பொறுப்பில்லையா? ஆகவே சகோதரர்களே, நாம் அடுத்த தலைமுறையாவது உருப்படியான தலைமுறையாக மாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலையும் தயவு செய்து பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். வெறும் ஒரு புர்காவை போட்டுக்கிறது, தலையில் ஸ்கார்ஃபை கட்டிக்கிறது, இதுவல்ல மார்க்கம் என்பது. என் பொண்ணு ஃபுல்லு குரானை முடிச்சிட்டா, குரான் அப்படியே அரபியில் ஓதிட்டு போகிறது, இதுவல்ல மார்க்கம் என்பது. ஒரு மார்க்கம் என்பது அந்த பெண் மார்க்கத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும், மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தனக்கு கொடுத்த ஈமான் தான் தனக்கு மேல், ஈமான் தான் முதன்மை என்பது விளங்க வேண்டும். இதெல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு, அல்லாஹ் கொடுத்த ஈமானை மிதிச்சுட்டு, அல்லாஹ் கொடுத்த குரானையும் ஹதீஸையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை தூக்கி மிதிச்சுட்டு, தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய சமுதாயத்தை தூக்கி மிதிச்சுட்டு, தான் சார்ந்திருக்கக்கூடிய தன் உம்மத்தை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு, எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சுட்டு, எனக்கு இந்த சினிமா கூத்தாடி தான் எனக்கு பிடிக்கும், என் புருஷனோட பிடிக்கும், அல்லது சினிமா கூத்தாடிக்காண்டி என் புருஷனுக்கே விஷம் வச்சாலும் வச்சிருவேன், அவனுக்கு ஓட்டு போடாட்டா என்று கேவலமான வார்த்தைகளை சொல்கிறது என்றால் நாம் எவ்வளோ பெரிய மோசமான நிலையை நோக்கி ரொம்ப சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை பாடம் என்னவென்றால், இஸ்லாமிய சமுதாயமே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நாம் ஈமானை சொல்லிக் கொடுத்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஈமானை சொல்லிக் கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மறுமையிலே அல்லாஹ் மிகப்பெரிய நமக்கு தண்டனை உண்டு, மிகப்பெரிய விசாரணை உண்டு. உலகத்திலேயே அந்த கேடுகட்ட நிலையை பார்க்கலாம். இந்த நிலை தொடர்மையானால் இளைஞர்கள் வெறும் சினிமா மோகம். நான் என்ன சொல்கிறோம், இந்த விஜய்க்கு வேறு எந்த விதமான அருகதையும் கிடையாது. குரான் ஹதீஸ் படி பார்த்தால் கூட இவருக்கு என்ன அருகதை? ஏதாவது 10 வருஷமாக அரசியல் படிச்சிருக்காரு, ஒரு 5 வருஷமாக அரசியல் படிச்சிருக்காரு, அல்லது 5 வருஷமாக கடந்த 5 வருஷமாக அவர் வந்து எலெக்ஷன் நின்றாரு, இல்லை மக்கள் பிரச்சனைக்கு அது போராடினாரு, ரோட்டில் இறங்கி போராடினாரு, ஒரு குரல் கொடுத்தாரு, எதாவது கேள்விப்பட்டிருக்குமா? சமுதாயத்தை பற்றி எதாவது தெரியுமா? இவருக்கு உலகத்திலே ஒட்டுமொத்த செல்சியஸ் என்னன்னா 20 டிகிரிக்கு மேலே உலகம் எப்படின்னு தெரியாது இவருக்கு. 20 டிகிரி வீட்டுக்குள்ளே ஏசி 20 டிகிரியில் இருக்கும், காருக்குள்ளே ஏசி 20 டிகிரியில் இருக்கும், கேரவனில் ஏசி 20 டிகிரியில் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் வெயில்னாலும் உடனே உசுன்னு ஏசிக்குள்ளே ஓடி வந்துடுவார். ஏசி ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு, ஏசி பஸ்ஸில் உட்காந்துருப்பாரு. ஆகவே உலகத்துடைய செல்சியஸே 20 டிகிரிக்கு மேல் இவருக்கு என்னவென்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 ஜென்மம் என்னவென்றால், இவர் ஆட்சிக்கு வராரு, பதவி வெறி பிடிச்சி அழுகிறாரு. ஆனால் இவருடைய சினிமாவை பார்த்து மயங்கி போன முட்டாள் இளைஞர்களே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவர் சினிமாவில் நடித்தவர் சினிமாவில் சொன்னார், நண்பர் சொன்னார், அவர் சினிமாவில் சொன்னாராம், ஒரு சினிமாவில் என்ன சொல்லிருக்காரு, அவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், ஒரு நல்ல ஒருத்தர் கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுத்தாராம். அப்போ அதெல்லாம் எங்கேயும் செய்யணும்? சினிமாவை பார்த்தானே மயங்கிறீங்க, சினிமாவில் கையங்காலே ஆட்டுறத தானே மயங்கிறீங்க, ஒரு ஆள் 10 பேர் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி சீன் காட்டினோன்னு அதை பார்த்தானே மயங்கிறீங்க. அப்போ சினிமாவில் என்ன சொன்னால் அதை செய்யணுமா இல்லையா? சினிமாவில் வந்து இப்போ நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், நான் யாருக்காவது நல்ல ஒருத்தர் கொடுத்துருன்னு சொன்னார், அதை செய்கிறாரா? இன்னைக்கு வரைக்கும் பதவி விருதான பிடிச்சி அலைகிறாரு. என்ன முதலமைச்சராக்க நான் தான் ஆக்குவேன். அதே இன்னைக்கு விஜய் உண்மையிலேயே அவர் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்கள் நல்லது செய்ய நினைச்சிருந்தானா ஒரு அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம், அல்லது பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கலாம். கூட்டணி வச்சு ஜெயிச்சு எனக்கு முதல்ல துணை முதலமைச்சராக இருக்கிறேன், அல்லது முதல்ல மந்திரி ஆகிறேன், அல்லது நான் அடுத்த முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு ஆயிக்கலாம். எதுவுமே இல்லை, எந்த அனுபவம் இல்லை, எந்த அருகதையும் இல்லை, எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது, சமுதாயத்துக்கு எதுவுமே செஞ்சதில்லை. நேரடியாக வெறும் இந்த ஹராமான சினிமா கவர்ச்சி என்ற ஒரே கவர்ச்சியை வைத்து நான் நேரம் முதலமைச்சராக போறேன்னு சொன்னா இவன் எவ்வளவு பெரிய பதவி வெறி பிடிச்ச ஹராமியா இருப்பான். இவன் யோசிக்க வேண்டாமா? எவ்வளவு பதவி வெறி பிடிச்ச ஹராமியா இருப்பான். பதவி வெறி எல்லாத்துக்கும் இருக்கணும், யாருக்கும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பதவி வெறி இருக்குது. ஆனா இவருக்கு பதவி வெறி மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி எடுத்தாலாவது ஒரு 25 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, அவருக்கு முதலமைச்சரான பதவி வெறி இருக்குது. அண்ணாமலை எடுத்தா கூட அவர் ஐபிஎஸ் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஒரு 5 வருஷமா 4 வருஷமா ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறாரு, ஏதோ அரசியல் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு பதவி இருக்குன்னா ஒரு நியாயம் இருக்குது. அல்லது மற்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்காவது நான் 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்திருக்கிறேன், நானும் முதலமைச்சர் ஆசை இருக்குன்னா ஒரு நியாயம் இருக்குது.
எந்த விதமான நிர்வாக அனுபவம் இல்லாத, எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியல் என்பது எவ்வளோ மோசமான ஒரு பாதை, அதில் எத்தனை விதமான இடர்படிகள் வரும், குளறுபடிகள் வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும், 6 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் எனக்கு எந்த அனுபவம் பரவாயில்ல, என்னை நம்பி எனக்காக குதிக்கக்கூடிய, எனக்காக வேண்டி பாடுபடக்கூடிய, எனக்காக வேண்டிய உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட தற்கொலை கூட்டம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் நாட்டை எவ்வளோ நாசமாக்கத்தான் வர யோசிக்க வேண்டாமா? எவ்வளோ பேர் கேடு விளைவு நான் யோசிக்க வேண்டாமா? ஆகவேதான் இஸ்லாமிய சமுதாயமே, இஸ்லாமிய இளைஞர்களே, இளம் பெண்களே, அல்லாஹ் பயந்துக்குங்க. குர்ஆன் ஹதீஸ் படி பார்த்தா கூட பெருமானா சொல்லாதாங்க, இதா உஸ்னிதல் அம்ரிலா கைரி அகலிகி பந்ததிரிசா, தகுதி இல்லாத இடத்துல எந்த அனுபவம் இல்லை, எந்த பின்புலம் இல்லை, அரசியல் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, எல்லாத்தையும் யாரை எப்படி அணுகணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணுங்கிற அந்த அறிவும் கிடையாது, அதுக்கான படிப்பறிவும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் திறமையும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பொம்மை கையையும் காலையும் ஆட்டக்கூடிய டைரக்டர் என்ன சொல்கிறானோ அந்த மாதிரி ஆடுவான். அப்படிப்பட்ட ஒரு பொம்மை வந்து ஆட்சியில் உட்காந்து 6 கோடி மக்களுக்கு தலைவராக வந்து உட்காந்தா அவனை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஆக்டோபஸ் எப்படியெல்லாம் கபலீகரம் செய்யும். அதை யோசிக்க வேண்டாமா? அதை யோசிக்க வேண்டாமா? வெறும் ஹராமான சினிமா கவர்ச்சியை மட்டும் பார்த்து ஓட்டு போட்ட மக்களே, இப்போ நான் சொல்கிறேன், எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ ஓட்டு போட போகிறதில்ல. நான் ஓட்டு போட்டவங்க அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க. விஜயுடைய அந்த அரசியல் கவர்ச்சியை தம்பி ஓட்டு போட்டவங்க அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தினால அவன் வந்துடக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யுங்க. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு பச்சை குழந்தை, எதுவுமே தெரியாத, வெறும் பதவி வெறி மட்டும், முதலமைச்சர் பதவி மட்டும் ஆசை இருக்கக்கூடிய ஒரு பச்சை குழந்தை இருந்தானா அந்த குழந்தைய கபலீகரம் செய்யக்கூடிய இந்த முதலை ஆர்எஸ்எஸ் என்ற முதலிகள் எப்படியெல்லாம் கபலீகரம் செய்யும்? இப்படி 6 கோடி மக்களை கொண்ட இந்த தேசத்தை, இந்த நாட்டை ஒரு தற்குறிட்ட கொண்டு கொடுக்க முடியுமா? ஒரு அரசியல் அனாதைகிட்ட கொண்டு கொடுக்க முடியுமா? இது அல்லாஹ்க்கு, அல்லாஹ் ரசூலுக்கு பொறுக்குமா? ஆகவே இந்த தேர்தல் பாடம் நமக்கு உணர்த்திய பாடம் என்னவென்றால், தயவுசெய்து இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, இஸ்லாமிய இளம்பெண்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம கொடுத்த பெரிய ஈமான்றது. மற்ற மக்களை விட்டுருங்க, அவங்களுக்கு குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை, மார்க்கம் இல்லை, சமுதாயம் இல்லை, உம்மத் இல்லை, ஜமாத் இல்லை, பெருமானார் இல்லை, நபி இல்லை, சஹாபாக்கள் இல்லை, இமாம்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பாவம். நமக்கு எல்லாம் இருந்தும் நாமும் தற்குறிகளாக அவர்களை போன்று இருந்தால், எதையும் குர்ஆன் ஹதீஸுங்கிற கண்ணாடி வச்சு பார்க்காம வெறும் இந்த சினிமா கவர்ச்சிங்கிற ஹராமான கவர்ச்சிக்கு ஆட்பட்டு நாம் அவர்களை போன்று நாமும் நடந்தால் நாம் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய குற்றவாளி இல்லையா? மிகப்பெரிய பாவிகள் இல்லையா? தயவு செஞ்சு யோசியுங்கள். இது ஒரு பாடம், அரசியல் சார்ந்த பாடம். இன்னொரு முக்கியமான பாடம் பார்த்தீங்கன்னா, அரசியலுங்கிற சாக்கடைங்க. சாக்கடையில் இறங்கிட்டா சகதியை தொட்டு தான் ஆகணும். சாக்கடையில் இறங்கிட்டா சகதியை தொட்டு தான் ஆகணும். சகோதரர்களே, சாக்கடையில் இறங்கினா சகதியை தொடலாம், சகதிப்பட்டா கழுவிக்கலாம். ஆனால் சாவே வந்து விட்டால், சாக்கடையில் இறங்குறோம், இறங்கினா சாவே வரும் அப்படின்னு சொன்னால் அந்த சாக்கடையில் இறங்குவோமா? இல்லை பரவாயில்ல, சாவு வந்தாலும் பரவாயில்ல, அந்த சாவை நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சாக்கடையில் எவனா இறங்குவானா? சாக்கடையில் பட்டால் சகதி தொடும், ஓகே, சகதிப்படும் கழுவிடலாம். ஆனால் சாவே வந்து விட்டால்? அப்படித்தான் சில முஸ்லீம் வேட்பாளர்கள் சாக்கடையில் இறங்கி ஈமானுடைய சாவை பெற்றுக்கொண்டார்கள். சாக்கடையில் இறங்கி ஈமானுடைய சாவை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்கிற ஆறுதல் என்ன? சாக்கடையில் என்ன சகதிப்படத்தாங்க செய்யும். கோயிலுக்கு போகிறது என்ன, பொட்டு வைக்கிறது என்ன, பரிவட்டம் கட்டுறது என்ன, கும்பிடுறது என்ன, கழுத்தில் மாலை போடுறது என்ன? நான் சகோதரர் முபாரக்கை சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஒளிவு மறைவோடு பேசுகிற பழக்கமே கிடையாது. சகோதரர் முபாரக் அவர்கள் மிகச்சிறந்த இளைஞர், நல்ல உம்மத்துக்காண்டி பாடுபடக்கூடியவர், போராடக்கூடியவர், போராட்ட குணம் மிக்கவர். இதற்காக வேண்டிய போன திண்டுக்கல் தேர்தல் என்ன பொழுது நான் அவருக்காண்டி தனியாக வீடியோவை பேசினேன். இவர் வாக்களிங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் சாக்கடையில் இறங்குறங்கிற பேரில், சகதியை தொட்டு தான் ஆகணுங்கிற பேரில் கோயிலுக்கு போகிறது, பொட்டு வைக்கிறது, மாலை போடுறது, பரிவட்டம் கட்டுறது, கையெடுத்து கும்பிடுறது, அல்லாஹ் அக்பர், இது ஈமானை சாகடிச்சிடாதா? இது சாக்கடையில் இறங்கி சகதி அல்ல. நீங்கள் சாக்கடைக்கு போனால் இப்போ அவங்காலில் விடணும், இவங்கள விடணும், அவனெல்லாம் கூப்பிடணும், இவனெல்லாம் கூப்பிடணும், அவனுக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும், இதெல்லாம் வந்து சகதிகள், கழுவுனா போயிடும். ஆனால் சகோதரர் முபாரக் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தெரியுமா? இது சகதி அல்ல, சாவு, ஈமானுடைய சாவு. சாக்கடையில் இறங்கி அவை சாவை சந்தித்து விட்டார். இனிமேல் முஸ்லீம் சகோதரர், முஸ்லீம் வேட்பாளர்கள் இதில் கவனமாக இருக்கணும். அரசியல் வந்துட்டாலே வேஷம் போடுறது இயல்பு. நான் முஸ்லீம் வேஷம் போடலாமா? அரசியலுக்காக வேஷம் போடலாமா? இல்லைங்க, அது சும்மா வேஷம் போட்டேங்க. சொல்லுங்களேன், ஓப்பனாக சொல்லுங்களேன். நான் பரிவட்டம் கட்டினதும், பொட்டு வச்சதும், நான் கையெடுத்து கும்பிட்டதும், கழுத்தில் மாலை போட்டதும், கோயிலில் எனக்கு வந்து முதல் மரியாதை செஞ்சதும் எல்லாம் சும்மா வேஷத்துக்காண்டிங்க அப்படின்னு சொல்லுங்களேன், பார்ப்போம். சொல்ல முடியுமா? அப்போ அரசியல்வாதி என்றாலே வேஷம் போடத்தான் செய்வான். இதில் அரசியல்வாதிகள், மற்ற அரசியல்வாதிகள் நோன்பு கஞ்சி அந்த இதில் சில நியாயப்படுத்துகிறாங்க.
அதாவது சில கூமுட்டைகளை இதை நியாயப்படுத்து எப்படின்னு சொன்னால், நம்ம அரசியல்வாதிகள் நோன்பு கஞ்சியில் வந்து தொப்பி போடுறது இல்லையா, உடனே நம்ம அவங்க மதத்தோடு போயிட்டுன்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி தான் பரிவட்டம் கட்டினாங்க. அரசியல்வாதிகள் நோன்பு கஞ்சியில் தொப்பி போடலை, இப்போ தொழுவே செய்கிறான். இவ்வளோ நாள் தொப்பி போட்டு ஏமாத்தலாம், இப்போ தொழுது ஏமாத்துறான் நம்மளை. அப்போ அதனால அவன் முஸ்லீம் ஆகிட முடியுமா? அது வேஷம் இல்லையா? அதை வேஷம் நம்ம சொல்றது இல்லையா? நீ தொப்பி போடுறது வேஷம், தொப்பி போடாத. நீ நோன்பு கஞ்சி குடிக்கணுமா, கறி வாசனை நல்லா இருக்குதா, வந்து கறி கஞ்சி நக்கிட்டு போய் எங்க கூட வந்து, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். கறி கஞ்சி எங்களோட நக்கிட்டு போ, கறி வாசனை பிடிக்கணும், தொப்பி போட்டு எங்களை ஏமாத்தாத, நீ தொழுது எங்களை ஏமாத்தாத, அப்படித்தானே சொல்லுவோம். அதே வார்த்தையை தானே முஸ்லீம் அல்லாத மக்கள், நீ பரிவட்டம் கட்டி எங்களை ஏமாத்தாத அப்படின்னு சொன்னா நம்ம ஓட்டு கிடைச்சிருமா நமக்கு? ஆகவே இது ஏமாத்துதல் ஆகாதா? ஒரு முஸ்லீம் ஏமாத்தலாமா? முதல்ல இல்லைங்க, என்னோட ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னோட ஈமான் உறுதியாக இருக்குது, நான் பரிவட்டம் கட்டினது, மாலை போட்டது, தலையில் குங்குமம் போட்டு வச்சது, இதெல்லாம் சும்மா வெளி வேஷம் தான் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு மூமின் வெளி வேஷம் போட்டு ஏமாத்தலாமா? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஆகவே இறங்கிய சாக்கடையில் சில சகதிகள் படலாம், தவறில்லை. ஆனால் சாவுக்கு வழிவகுத்தக்கூடாது. சகோதரர் முபாரக் தன்னுடைய ஈமானுடைய சாவுக்கு வழிவகுத்து விட்டார். பெரிய வேதனையான விஷயம். அவர் மீது அனுதாபப்படுறேன். ஆகவே ஆனால் அதே நேரத்தில் சகோதரர் தமீமுல் அன்சாரி அவரை பற்றியும் விசாரித்தேன். அவர் தெளிவாக ஒவ்வொரு நிலையிலும் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நான் எந்த மத சாயலை மேலே பூசக்கூடாது, நான் வந்து கோயிலுக்கு வந்து எனக்கு பொட்டு வைக்கிறது, சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு வந்து சிலுவை அணிகிறது, அல்ல பள்ளிவாசல் வந்தால் தொப்பி போடுறது, எதுவுமே பண்ணாதீங்க. நான் சாக்கடையில் இறங்கியிருக்கிறேன், சாக்கடையாக பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உஷாராக இறங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி சகோதரர் அன்சாரி அவர்களை வாழ்த்துறேன். ஆனால் மற்ற முஸ்லீம் வேட்பாளர்கள், இதில் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க விடுங்களேன், மற்ற கட்சியில் ஆவடி நாசரோ அல்லது திருநெல்வேலி அப்துல் வஹாபோ இல்லை செஞ்சி மஸ்தானோ, இவங்களாம் நம்ம பொருட்டாவே நினைக்கிறதில்ல. அவங்க பேரை தவிர எதுவுமே அவங்களுக்கு இஸ்லாம் கிடையாது, பேரத்தர் எதுவுமே முஸ்லீம் கிடையாது. ஆனால் சகோதரர் முபாரக் போன்றவர்களாம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய தூய்மைவாதம் பேசியவர்கள், தௌஹீது பேசியவர்கள். உங்களோட தௌஹீதை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்க, ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நான் சாக்கடையில் இறங்கிறேன் பேரில், சகதியை தொடருங்கிற பேரில் சாவையை தேடிக்கொள்ளலாமா? இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இஸ்லாமிய உம்மத்து கண்டித்தே ஆக வேண்டும். இது போன்ற ஒரு நிலைமை, இது போன்ற ஒரு கேடுகட்ட நிலைமை, ஈமானை பறிகொடுத்து தான் அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு பிச்சை வேணும்னு சொன்னால், அந்த கேடுகட்ட எம்எல்ஏ சீட் நமக்கு தேவையில்லைங்களே. ஈமானை கொடுத்து தான் சீட்டு வேணாக்கா அந்த எம்எல்ஏ சீட்டு வேணுமா? நம்முடைய ஈமான் முக்கியமா, அந்த எம்எல்ஏ சீட்டு முக்கியமா? தயவுசெய்து உணருங்கள், வருங்காலத்தில் நடக்காம பார்த்துங்க. அடுத்து இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால் சகோதரர்களே, தேர்தல் இந்த பாடம் என்னன்னு சொன்னால், எல்லா முஸ்லீம் கட்சிகளும் ஒரே இடத்துல போய் நிற்குது. எல்லா முஸ்லீம் கட்சியும், வேறு எந்த முஸ்லீம் கட்சியும் யாரோடும் இல்லை. ஒரு சில தொப்பி போட்ட லெட்டர் பேர் கட்சி தவிர வேறு எல்லா பேர் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் பலம், நல்ல விதமான அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கட்சிகளும் ஒரே திமுக கூட்டணி போய் இருக்கிறாங்க. இல்லை பெரிய வேதனை என்ன தெரியுமா? இத்தனை கட்சிகள், ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த சமுதாயமும் முஸ்லீம்களுக்குத்தான் ஓட்டு போட்டது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திமுக வந்து சிறுபான்மை பாதுகாக்குதோ இல்லையோ, சிறுபான்மை ஓட்டுகள் தான் திமுக பாதுகாத்துட்டு இருக்குது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஓட்டுகளும் ஒரு திமுக கட்சிக்கு போகும்பொழுது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களும் ஒரே கூட்டணிக்கு போகும் பொழுது, சகோதரர் தயவு செஞ்சு உங்களுக்கு உண்மையிலேயே இஸ்லாமிய உணர்வு இருந்தால், ஈமானிய உணர்வு இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே அல்லாவுக்கு பயந்து நான் சமுதாயத்துக்காக தான் கட்சி நடத்துகிறேன், என் சமுதாய நலனுக்காக தான் கட்சி நடத்துகிறேன் அப்படிங்கிற உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் முனாஃபிக்காக, நயவஞ்சகர்களாக, எல்லா அரசியல் கட்சிகளை போன்றோம் நீங்கள் இந்த உம்மத்தை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகளாக இல்லை என்றால், அப்படி ஏமாற்று பேர் வழிகளாக இல்லை என்பது உண்மை என்றால், சத்தியம் என்றால், நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அத்தனை கட்சிகளும் சேர்ந்து திமுக இடத்துல பேரம் பேசியிருக்கணும். ஒன்றுமில்லாத ஒரு அன்புமணி 4 மாவட்டத்தில் இருக்கிறான், அவன் பேரம் பேசி சண்டை போட்டு 18 சீட்டு 20 சீட்டு வாங்கிட்டு போயிடுறான். ஒன்றுமே இல்லை, இத்து போன சினிமா கவர்ச்சி, செத்து போன சினிமா கவர்ச்சி, அந்த சினிமா கவர்ச்சி இத்தும் போச்சு, செத்து போச்சு. இப்போ எந்த கவர்ச்சி இல்லை. அந்த பிரேமலதா போய் சண்டை போட்டு இப்போ ஒரு எம்பி பதவியும் நான் 10 சீட்டு வாங்கிட்டு வந்துடுது. எந்த பவர் இருக்குது அவங்களுக்கு? ஆனால் கிட்டத்தட்ட 30-40 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி முஸ்லீம்களோட சக்தி. 30-40 தொகுதிகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி முஸ்லீம்கள் சக்தி. இதுக்கு முன்னாடி தேர்தலையாவது எஸ்டிபிஐக்கு ஒரு பக்கம் நின்றுச்சு, இப்போ தமுக ஒரு பக்கம் நின்றுச்சு, முஸ்லீம்கள் ஒரு பக்கம், இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டில் நிற்கிறீங்க. அந்த ஒன்றாக சேர்ந்து நம்முடைய சமுதாயத்துக்காக ஒற்றுமையாகி நாம் போய் திமுக போய் ஒரு அழுத்தம் கொடுப்போம், நமக்கு வந்து கேட்போம். ஏன்னா இப்போ எங்கள் அடுத்த சாய்ஸ் இருக்குது, விஜய் தரேன்னு சொல்கிறான். இல்லைனா ஏன்னா அரசியல்வாதிகள் அதுதான் பயப்படுவாங்க. அரசியல்வாதி தேவை, அது ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், வேறு எவனாக இருக்கட்டும், அவன் வந்து பேரத்துக்கும் மக்களோட ஓட்டுக்கு தான் பயப்படுவான். அப்போ நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் வந்திருக்கிறோம், நாங்கள் யாரை கை நீட்டிக்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த சமுதாயம் ஓட்டு போடும், அதனால் எங்களுக்கு இத்தனை தொகுதியில் தாங்க அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் இந்த கேடுகட்ட அரசியலில் இறங்கிட்டோம், கேடுகட்ட ஜனநாயகத்தில் இறங்கிட்டோம். அந்த ஜனநாயகத்தை, அது கேடுகட்ட ஜனநாயகத்தையாவது நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணுமா?
இந்த இந்த தேர்தலையாவது குறைஞ்ச ஒரு 20-30 சீட் வாங்கியிருக்க வேண்டாமா முஸ்லீம்களுக்கு? ஏதாவது கொஞ்சம் பலமாவது சட்டமன்றத்தில் இருந்திருக்குமே. உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, உனக்கு 2, எனக்கு 2 கூட்டி கழிச்சு பார்த்தா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்த உம்மத்தில் 6 சீட்டு தான். போன எலெக்ஷன்ல திமுக 6 சீட்டு தான் கொடுத்துட்டு முஸ்லீம் லீக் 3, அதில் 3ல் 3 அவுட்டு. தமுக 2 ஜெயிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தாங்க 1. மொத்தத்தில் 6 சீட்டு. அந்த 6ஐ இப்போ என்ன பண்ண 6 கட்சிக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. முஸ்லீம் லீக் 2, தமுக 2, எஸ்டிபிஐக்கு 1, நம்ம இவர் அன்சாருடைய கட்சிக்கு 1, 6 பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த உம்மத்து தமிழ்நாட்டில் முஸ்லீம்களோட சக்தி 6 சீட்டு தானா? நம்ம ஜனநாயகத்தை அது ஒழுங்காக செய்ய வேண்டாமா? இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தில் இறங்கிட்டோம். எங்களை மாதிரி ஆகலாம் ஜனநாயகம் பிடிக்காது. நாங்களாம் ஜனநாயகம் ஹராம்னு சொல்லிட்டு இருக்காள், இஸ்லாத்துக்கு எதிரானு சொல்லிட்டு இருக்காள். நாங்களாம் அரசியலுக்கு வரவும் விரும்பல, அல்லாஹ் காப்பாற்றணும், வராமல் எங்களை காப்பாற்றணும். ஆனால் அரசியல் பேசுவோம், நாங்கள் அரசியல் நிறைய குறை எடுத்து சொல்லுவோம், அரசியலை விமர்சனம் பண்ணுவோம். எங்களுடைய சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்து உயிரோடு வாழ்வதற்கு, இந்த உம்மத்து நிம்மதியாக 5 வேளை தொழுவதற்கு, இந்த உம்மத்தினுடைய பள்ளிவாசலையும் மதரசாவையும் பாதுகாப்பதற்கு என்ன தேவையோ அதுக்கு அரசியல் ரீதியான வழிகாட்டல் நாங்கள் செய்வோம். அப்படிப்பட்டவங்க நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உண்மையிலேயே நாங்களும் சமுதாயத்துக்கான தான் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதுக்கு ஒரு முயற்சி செஞ்சு திமுக அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டாமா? இதான நேரம் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்த கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது இந்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் காலம் பூரா காலை நக்கிட்டு கிடக்கணுமா திமுகவுக்கு? நீங்க காலை நக்குங்க, இல்லை என்னவாச்சும் பண்ணிட்டு போங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சிருக்க வேண்டாமா? இனி எத்தனை வருஷம் இப்படி கால் நீக்கிட்டு நடக்க போறீங்க? இங்க இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சில நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள், உண்மையிலே சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், குறிப்பா இந்த முஸ்லீம் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய டொனேஷன் கொடுக்குறவங்க, அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. என்னண்டு நீ எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் திமுக அழுத்தம் கொடுங்க, இதுதான் நல்ல நேரம். எங்களுக்கு விஜய் 50 சீட் தர்றாங்கிறான், நான் 1 வர்றோம், எங்களுக்கு 20 சீட்டாக கொடு, 25 சீட்டாக கொடு, இப்போ ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, இதுதான் சரியான நேரம் என்று சொல்லியும் அதற்கு பிறகும் கூட ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, இல்லை எங்கள் சுயநலம் தான் எங்களுக்கு முக்கியம், நான் எம்எல்ஏவாக இருக்கணும், நாம திமுக தினத்தில் அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா அவன் நல்ல என்னை கரம் வச்சு என்னை தோக்கடிச்சிருவான், என்ன தோக்கடிச்சு விட்ருவான், நான் எம்எல்ஏ ஆக முடியாது. அல்லது என்ன பண்ணுவான், எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி பிடிங்கிடுவான், என்னை கழட்டி விட்டுருவான், என் பதவி போயிடும் என்று அவரவருடைய எம்எல்ஏ பதவிக்கும் காலங்காலமாக நான் தான் எம்எல்ஏவாக இருக்கணும், காலங்காலமாக நான் தான் எம்பியாக இருக்கணும் என்று பதவி வெறி பிடித்த இவர்களுக்கும் இந்த பதவி வெறி பிடிச்சி நேரடியாக நான் பாயிண்ட் சிஎம்முக்கு போகணும்னு நினைக்கிறானே அந்த விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த பதவி வெறி பிடிச்ச முஸ்லீம்களுக்கும் அந்த விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆகவே சகோதரர்களே, வேதனையோடு சொல்கிறேன், இந்த தேர்தல் தந்த பாடமாக எடுத்துக்கொண்டு இனிமேலாவது முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் ஒருமிச்சு ஒரே கூட எங்களை வாங்க, எல்லாம் ஒற்றுமையாக நிலுங்க, நின்று நம்முடைய சமுதாயத்தை கொஞ்சம் அதிகமான சீட்டு கேளுங்க. அதன் மூலமாக சட்டமன்றத்தில் நம்முடைய சமுதாய குரல்கள் கொஞ்சம் அதிகமாக ஒலிக்காதா? நமக்கு தேவையான சாதகமான இந்த உம்மத்துக்கு நல்லது நடக்காதா? சமுதாயத்திற்கு சாதகமான விஷயங்கள் நடக்காதா என்ற விஷயத்தில் முஸ்லீம் கட்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க, முஸ்லீம் உம்மத்தில் தெளிவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையாயிட்டா நம்ம அவ்வளோதான் ஓட்டு போடணும்னு சொல்லி. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள், பெயர் தாங்கி தலைவர்கள் தான் அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். இந்த உம்மத்துடைய ஒற்றுமை பற்றி கவலைப்படுறதில்லை, இந்த உம்மத்து நல்லதை பற்றி நடக்க கவலைப்படுறதில்லை. ஆகவே இதெல்லாம் இந்த தேர்தல் கூத்து, ஜனநாயக திருவிழாவில் நடந்த தேர்தல் கூத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பாடங்கள், படிப்பினைகள். இனிமேலாக இந்த சமுதாயம் பாடத்தோடு படிப்பினை பெற்று இனிவரக்கூடிய காலங்களாவது இந்த இஸ்லாமிய தலைவர்களை அன்பாக கேட்டுக்கிறேன், உங்களுக்காண்டி இப்படி ஹரமிலிருந்து துவா செய்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையை கொடுப்பானாக, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல வலிமையை கொடுப்பானாக, இந்த உம்மத்துக்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பானாக. இஸ்லாமிய தலைவர்களே, உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, வேதனை வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ரொம்ப மனப்பூர்வமாக துவா செய்கிறேன், அல்லாஹ் உங்களோட ஆயுளை நீடித்து வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பரக்க செய்து உங்கள் சமுதாயத்துக்கு நிறைய பணி சேர்த்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, உங்களுக்கு ஒற்றுமையான எண்ணத்தை ஏற்படுத்துவானாக. தயவு செய்து உங்களுடைய சுயநல எண்ணங்களை மட்டும் கலைந்து விடுங்கள், சுயநல எண்ணங்களை மட்டும் ஓரமாத்திக்க வச்சிருங்க. இந்த உம்மத்து தான் முக்கியம், இந்த சமுதாயம் தான் முக்கியம். என்னுடைய எம்எல்ஏ பதவி பற்றியோ என்னுடைய கட்சியுடைய வளர்ச்சியை பற்றியோ எனக்கு கவலை இல்லை, இந்த உம்மத்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைங்க. அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி கொடுப்பான், உங்களுக்கு இன்னும் நிறைய பதவிகளை கொடுப்பான், அமைச்சராக்குவான், அல்லாஹ் நாடினால் முதலமைச்சராக்குவான், இன்னும் நிறைய அந்தஸ்துகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஆகவே அன்பாக கேட்டுக்கொள்ளும் முஸ்லீம் தலைவர்களே, அந்த இஹ்லாஸை கொண்டு வாருங்கள். உம்மத்துக்காக சமுதாயத்தின் வாய்க்கிலேயே பேசுறது பிரயோஜனம் இல்லை, அதை செயலில் செஞ்சு காட்டுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் ஒற்றுமையாக நின்று நம்ம செய்வோங்க முயற்சி பண்ணுங்க. அதற்காண்டி யாராவது முயற்சி எடுத்தா அந்த முயற்சிக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசையா இருங்க. ஆகவே இந்த தேர்தல் கூத்தின் மூலமாக, ஜனநாயக திருவிழாவிலே நடந்த இந்த தேர்தல் கூத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பாடங்கள் இவைகள், படிப்பினைகள் இவைகள். இந்த பாடங்களை விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த உம்மத்தை தலை சிறந்த உம்மத்தை ஆக்கி அருள்வானாக. எல்லா ரீதியிலும், தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எல்லா விதத்திலும் இந்த உம்மத்தை தலை சிறந்த உம்மத்தாக, தலை நிமிர்ந்த உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கி
அருள்வானாக. குறிப்பாக பாரதத்திலே, இந்தியாவிலே நம்முடைய முஸ்லீம்கள் கண்ணியத்தோடும் ஈமானுடைய வாழ்க்கையோடும் வாழ்ந்து கண்ணியத்தோடு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமைக்குரியவர்களே, இந்திய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய சோகமான செய்தி என்னவென்றால், இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம். ஆனால் பெருவாரியாக முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவதும் அஸ்ஸாம் மாநிலத்தில் தான். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இயற்கை சீற்றங்கள் ரீதியாக பல்வேறு விதத்தையும் அந்த மக்கள் தினம் தினம் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அதிகப்படியாக உள்ள மாநிலத்திலே. அது மட்டுமல்ல, CANRC என்ற ஒரு மோசமான கருப்பு சட்டத்தால் இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்டு திறந்த வெளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்ஸாமிய முஸ்லீம்கள் சொந்த நாட்டினுடைய அடையாளத்தை இழந்து இங்கெல்லாம் பங்களாதேஷிகள் என்ற ஒரு அவதூறு சுமத்தப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் இந்தியாவில் இல்லாமல் தினம் தினம் உயிரை விட்டு உயிரை பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அஸ்ஸாமிய மக்கள். நம்ம எல்லோரும் தெரிந்த விஷயம். அதனை கருத்தி கொண்டு தான் அந்த மக்களுக்கு நம்மால் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இல்மி ட்ரஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 20 ஆண்டுகளாக உங்களுடைய குர்பானியை அஸ்ஸாம் மாநிலத்தை கொண்டு போய் நிறைவேற்றுகின்றோம். அதாவது குர்பானி நிறைவேற்றுவது குர்பானி மட்டுமல்ல, அந்த இறைச்சி அந்த அஸ்ஸாம் மக்களுக்கு கிடைப்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 20 வருடங்களாக இந்த பணியை இல்மி ட்ரஸ்ட் தொடர்ந்து செய்து வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நல்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள எண்ணில் ஜிபே அனுப்புங்க, இல்லைனா அக்கௌண்ட்டில் அனுப்புங்க. ஒரு பங்கு கடந்த ஆண்டுகளை போன்றே இந்த ஆண்டும் 2500 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கின்றோம். கீழே கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கிலே பணம் செலுத்துமாறு அல்லது ஜிபேயில் செலுத்துமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.